சென்னையில இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டையே 2045 வரைக்கும் ரன் பண்ண முடியும். அதிகரித்து வரும் பேசஞ்சர்ஸ்க்கான தேவைகளுக்கு இன்னும் ஒரு தனியா இன்னொரு டெர்மினல் கட்டினா போறோம். அதாவது இப்ப 4 டெர்மினல் இருக்கு, 5ஆவதா T5 அப்படின்ட்டு ஒரு டெர்மினல் கட்டினா போறோம். அதை தவிர சென்னை ஏர்போர்ட்ல நிறையவே இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. அதை வச்சு இன்னும் 20 வருஷம் தாராளமா சென்னை இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லயே சென்னை ஏர்போர்ட்டை இயக்க முடியும் அப்படின்ட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொன்னதாக தாவேகா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பரந்தூர்ல கடந்த 5 ஆண்டுகளாக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு காம்பன்சேஷன் அதாவது நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு ஓரளவுக்கு எல்லாமே முன்னேறி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஒத்துக்கிட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கலான்ற நேரத்தில் தான் தமிழகத்தில் ஆட்சி மாறி இப்போ இருக்கிற தாவேகா கட்சி பரந்தூர்ல ஏர்போர்ட் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, வேற எங்கெல்லாம் வைக்கலாம், அதுக்கும் ஒரு பதில் இல்லைங்க. பன்னூர்ல வைக்கணுமா, அதுக்கும் பதில் இல்லை. ஸோ சென்னையை சுற்றி எங்கேயுமே இடம் இல்லாததுனால எங்கதான் வைக்க போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் தான் ஆந்திராவில் நம்ம சென்னையை ஒட்டினாப்புல ஒரு ஏர்போர்ட் வரத்துக்கான ஏற்பாடுகள் விறுவிறு என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகமா குப்பம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில, அந்த இடத்துல இந்த ஏர்போர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பரந்தூரும் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி ஹோசூருக்கும் மத்திய அரசு அப்ரூவல் தரல. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கும் முதலமைச்சர் திரு DK சிவகுமார் பெங்களூர்ல இன்னொரு ஏர்போர்ட் கட்டணும்ட்டு ஒரு திட்டமிட்டு இருக்கிறாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஓசூர் ஒட்டி வருதுங்க. அந்த 2வது பெங்களூர் ஏர்போர்ட் வந்துருச்சுங்கன்னா ஓசூர்ல புதிதாக இன்னொரு ஏர்போர்ட் வர வாய்ப்பே இல்லைங்க. சென்னைக்கும் புது ஏர்போர்ட் கிடையாது, ஓசூருக்கும் கிடையாதுன்னா தமிழ்நாடு டோட்டலா பின்தங்கி போயிடுங்க. தாவேகா ஆட்சி அடுத்த ஒரு 3 டேர்ம் ஒரு 15-20 வருஷம் இருக்காங்கன்னா அநேகமா சென்னைக்கு புது ஏர்போர்ட் அநேகமா வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. இப்போ இருக்கிற மீனம்பாக்கம்லேயே அடிஷனலாக அவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி தான் சென்னை ஏர்போர்ட்டை ரன் பண்ணுற மாதிரி தோணுது. ஏற்கனவே நிறைய புது ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணாமல் அவங்கெல்லாம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் நோக்கி போயிட்டாங்க. சவுத்தில் இப்போ பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் தாங்க பெரிய ஏர்போர்ட்ஸாக இருக்குது. போகணும் மால்தீவ்ஸ் போகணுன்னா கூட இப்போ இந்த 2 ஏர்போர்ட் போய் தான் போக வேண்டிய ஒரு அவல நிலை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. இந்திய அளவில் சுற்றுலாத்துறையில நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடுங்க. அதற்கு ஏற்றவாறு நம்முடைய ஏர்போர்ட்டு இம்ப்ரூவ் ஆகணும் இல்லைங்களா? இல்லாட்டி வர சுற்றுலா பயணி சுற்றி பெங்களூர்லேருந்தோ அல்லது ஹைதராபாத்லேருந்தோ சென்னை வராமல் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தாவேகா அரசு பரந்தூரில் இப்போ போட்ட திட்டத்தை அப்படியே நிறைவேற்ற பார்க்கணும். இல்லைன்னா வெகு சீக்கிரம் சென்னைக்கு அருகில் இன்னொரு ஏர்போர்ட் கட்டுறதை பற்றி அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. 60 நாளாச்சு பரந்தூர் பற்றியும் ஒரு உருப்படியான ஒரு அறிவிப்பு வரல. இல்லை அதற்கு மாற்றாக வேற ஏதாவது இடத்துல வரப்போறாங்கன்னா அதுவுமே சைலண்டா இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்குன்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் தமிழகம் மெல்ல மெல்ல அதனுடைய அட்வான்டேஜ் இழந்துகிட்டு இருக்கிறத நம்ம உணர முடிகின்றது.